மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்ட்ரைக் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நசீர் அவர்களே, குதுப்தீன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணைச் செயலாளர் குதுப்தீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக இணைச் செயலாளர் என் அன்பு தம்பி சுகுமார் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் என் அன்பு தம்பி வெள்ளைச்சாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சென்னையிலிருந்து வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனந்தஜித் அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகளே, எல்ஜி ஹாஸ்பிட்டல் லதா மேடம் அவர்களே மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, கிளை கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்ச்சி, தமிழ்நாட்டிலே எங்கேயும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்குது. மாணவ மாணவிகளாக வர வச்சு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. குதுப்தீன் அவர்களும் நசீர் அவர்களும் எங்கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம், நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பண்ணுங்க, முதன்முறையாக மாணவர்களெலாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அறியல தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். அது சூப்பராக நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி பசங்களாம் கேள்வி கேட்டாங்க, மாணவர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. எனக்கு பதில் சாரே சொல்லிட்டாரு, அனஞ்சி சாரே எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு. பெரியாஸ்பத்திரியில் இருக்கிற குறையெல்லாம் சொன்னாங்க. நான் ஜெயிச்சோனையும் முதல்ல ஆய்வுக்கு போனது பெரியாஸ்பத்திரிக்கு தான், அம்மா உணவுக்கு ஆய்வுக்கு போனோம். அங்கே என்னென்ன குறை இருக்குன்னு பார்த்து அங்கே டீனை வர வச்சு 2 மணி நேரம் பெரியாஸ்பத்திரியில் போய் ஒவ்வொரு துறையாக போய் பார்த்து போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தேன். அங்கே என்னென்ன இருக்குதோ ஆனால் எல்லாம் நல்லா இருந்தது. நீ அடுத்தது எப்படி அதை துறையை மேம்படுத்தலாம், பெரியாஸ்பத்திரிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வந்தேன். அது பிரகாரம் இன்னைக்கு சிறப்பாக போயிட்டு இருக்குது. சின்ன சின்ன குறை இருந்தால் இது எந்த நேரமாக தான் எங்களுக்கு தெரிவிக்கலாம். நான் எத்தனையோ பிரச்சனை பொதுமக்கள் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உடனுக்குடன் சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவுன்சிலர் கொஞ்சம் ஜாயின் ஆகல, அவர் சொன்னார், இந்த விதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஒரு 3 மாதமாக தண்ணி பைப் உடஞ்சி போயிட்டுருக்குதுங்கண்ணா, இது போயிட்டுருக்குதுங்க சொல்லி சொன்னார். இது வந்து சரி செய்யுங்க. போன ஆட்சியில் சொல்லி பார்த்தோம், யாருமே பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. உடனே ஃபோன் பண்ணி அடுத்த நாளே சொல்லி வேற வச்சு அந்த இது உடனே ரெடி பண்ணேன். அவர் கவுன்சிலர் சொன்னார், முன்னாள் கவுன்சிலர் அதிமுக இணைஞ்சிருக்கிறாரு. அதுபோக பொதுமக்கள் அப்பப்போ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நேரடியாக நானே தலையிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் அப்படியே கான்ஃபரன்ஸ் போட்டு அவங்களுக்கு சொல்லி உடனுக்குடன் ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் தளபதியோட ஆட்சி. ஏன்னா தளபதி அவரோட முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அவர் நல்லது பண்ணுவார், தளபதி அவர் நல்லது பண்ணுவாருன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஜென்சி இளைஞர்களோட ஆதரவுனால தான் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாவே பசங்கள்லாம் மகளிர்லாம் சொல்கிறது, அண்ணனை கேட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா தளபதியோட முகமாக தான் எங்களெல்லாம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தளபதி மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு ஏன் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பணபலம் எவ்வளோ பெரிய பணபலம், ஒவ்வொருத்தங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, அதெல்லாம் முறியடிச்சு தளபதியோட முகத்துக்காகத்தான் ஆளெல்லாம் ஜெயிச்சிருக்கிறார். அவரை நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மக்கள் வந்து எங்களை ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. 40 வருஷம் திராவிட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்து யாருன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் தான். அதுக்காக தான் ஒரு மாற்று வேணும், ஒரு நல்ல தலைவர் வேணும், மக்கள் ஆட்சி தூய ஆட்சி அமையணும் தான் தளபதியோட ஆட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த வாக்கு நீங்கள் நினைச்சதை வந்து கண்டிப்பாக நாங்களாம் நிறைவேற்றுவோம். ஏன்னா இப்போ நீ பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதுவுமே பண்ணாமல் ஜனநாயகம் வென்றிருக்கு, பணநாயகத்தை வீழ்த்தி ஜனநாயகம் வென்றிருக்குது. இன்னைக்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு இப்போ அடிப்படை வசதி கூட எங்கேயுமே செய்யாமல் இருக்குது. இந்த 40 வருஷ காலத்தில் மக்கள்லாம் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, பெரிய இதெல்லாம் சொல்கிறதில்ல, ஆனால் லைட் எரிய மாட்டேங்குது, டிச்சு வசதி இல்லை, குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன சின்ன வேலை தான். இதெல்லாம் ஃபஸ்ட்டே நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி திருப்பூர் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சூப்பராக இருக்கலாம். இந்த 10 வருஷம் வேலை செஞ்சிருந்தா அருமையான ஒரு நகராக மாற்றிருக்கலாம். ஆனால் யாருமே எதுவுமே செய்யலை. ஜெயிச்சாங்களா, அதோடு சரி அவங்க வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். பொதுமக்கள் மக்களோட மக்களாக இணைஞ்சு இன்னைக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் போகிறோம். போய் பொதுமக்களோட என்ன குறை இருக்குது உடனடியே சரி செய்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா திமுக காரங்க என்ன பண்ணுறாங்க, தளபதியோட நல்லாட்சி வருது, நல்ல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காருன்னு அவங்களால தாங்கிக்க முடியல. தளபதி முதலமைச்சரான அவங்களை ஜீரணிக்க முடியல. அதனால ஏதோ ஒன்று இப்போ தளபதி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்து எதிர்கட்சி தலைவர் தளபதி பற்றி ரொம்ப பேசுறாரு, இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, இந்த மாதிரி சொல்லி அவங்களோட வன்மத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தளபதி நல்லது பண்றதுக்கு தான் வந்திருக்காரு, கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சென்ற வாரம் அறிவிச்சாங்க. பட்ஜெட் திட்டத்தில் திருப்பூருக்கு 10 கோடி ரூபாய் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அமைக்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதுபோல் நொய்யல் மழைக்காலம் வருது, இதுக்காக மழைக்காலத்தில் வந்து நொய்யலாற்றை சீர்படுத்தணும்னு சொல்லி நான் லெட்டர் கொடுத்து இந்த ஒரு வாரத்தில் நொய்யலாற்றை சீர்படுத்துவோம். ஒவ்வொரு முக்கியமான பக்கம் இப்போ நடராஜ் தேட்டர்லேருந்து ஸ்ரீசக்தி தேட்டரு அந்த மாதிரி ஒரு 5 இடம் சொல்லியிருக்கிறோம். 5 இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ட்ரோன் இதெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டாங்க. அடுத்த மழை வரும்போது எல்லாமே நீட்டாக இருக்கும். நொய்யலாறு சீர்படுத்துறது எங்களோட இத்தனை வருஷமா இருந்தது. ஆனால் இந்த ஒரு 3 மாதத்தில் கண்டிப்பாக எல்லாம் சீர்படுத்தி திருப்பூர் ஒரு தூய்மையான நகராக கண்டிப்பாக மாற்றி காட்டுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த குப்பை பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறாங்க தம்பிங்க எல்லாமே, நீங்கள் அதை சொல்லியிருப்பீங்க. எல்லா பக்கம் இதுதான் அடிப்படை பிரச்சனைக்கு. குப்பை பிரச்சனை முற்றிலுமாக இருக்கக்கூடாது, எங்களோட எண்ணம் அதுதான். இன்னைக்கு வந்து பாறைக்குழியில் கொட்டுறாங்க அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வேண்டாம். 3 மாதத்துக்குள்ள 4 மாதத்துக்குள்ள அது வந்து ரெடி ஆகணும். அது வந்து அந்த மாதிரி நான் சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு சொல்லியிருக்கிறோம். 3-4 மாதத்துக்குள்ள வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைங்க. நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தளபதியோட ஆட்சிக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுக்கடைகள் மெயின் இடத்துல பழைய பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மெயினான இடத்துல மதுக்கடையில் ஆற்றிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா பொதுமக்கள் யாருமே போக முடியாமல் இருந்தாங்க அந்த ரோட்டில் எல்லாம். அது தளபதியோட ஆட்சிக்கு வந்தோடனே உடனடியாக அந்த மதுக்கடையெல்லாம் மூடினார். பயிர்க்கடன் தள்ளுபடி, பெண்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதுபோக சிங்க பெண்கள் பாதுகாப்பு திட்டம். இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டு சரி எந்த மெயினான இடத்துலலாம் போனால் ஜீப் நின்று இருக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி திட்டத்தை ஒவ்வொரு திட்டமாக தளபதி அவர் அறிவிச்சு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் கண்டிப்பாக ஒரு 6 மாத காலத்திற்கு கண்டிப்பாக இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக தமிழகம் உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவர்கள்லாம் நீங்கள் எந்த நேரம் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நான். ஏன்னா ஒரு எளிமையானவை, எந்த நேரத்தில் வேணால் ஒரு எங்களை சந்திக்கலாம். எனக்கு எந்த நேரத்தில் வேணால் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு வரலாம். ஏன்னா பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் சொல்லுவோம். காலையில் இந்த டைம் இருப்போம், முன்னாடி சொல்லியிருப்போம். திருப்பூரில் இருக்குது சட்டசபை இல்லாத டைமில் இங்கே திருப்பூரில் தான் இங்கே இருப்போம். உங்களுக்கு எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேற்றி தருவோம். ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே தளபதி அவர்கள் பக்கம்தான். அடுத்த தலைமுறையும் சரி எப்பவுமே தளபதியோட அனஞ்சிச் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் 50 ஒரு காலத்துக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்ன சொன்னா சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு தளபதியோட, ஏன்னா நாங்கள்லாம் இன்னைக்கு இதில் 96ஆம் ஆண்டு வந்து தளபதி விஜய் ரசிகர் மன்றம்னு ஆரம்பித்தோம். நாங்கள்லாம் 96 ஆரம்பித்து 98 வந்து அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு நெல்லக்குடை பயணிகளுக்காக நெல்லக்குடை 98ஆம் ஆண்டு போட்டோம். அப்போ 2000 தளபதி அவர்களை வர வச்சு திருப்பூர் டவுன்ஹால் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கணும். இப்படி ஒவ்வொரு வருஷமா இன்னைக்கு நேரத்தில் அந்த கட்சி இல்லை தமிழக வெற்றி கழகம். 30 வருட காலமாக மக்களுக்காக மக்களோடு மக்களாக உழைத்துக் கொண்டிருக்கிற கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே ஒவ்வொரு வருஷமும் தளபதி பிறந்த நாளின் போது எல்லா நலத்திட்ட உதவிகள் ஜிஹெச்சில் வந்து ஒவ்வொரு வருஷமும் தங்க மோதிரம் ஜூன் 22 அன்னைக்கு பிறகு தங்க மோதிரம் போட்டுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நலத்திட்டங்களும் 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைத்து இளைஞர்களும் தளபதி அவர்கள் பக்கம்தான் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள், மகளிர் அணியினர் மற்றும் கழக தோழர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நசீன் அவர்களுக்கும் குதுப்தீன் அவர்களுக்கும் மற்றும் கழக தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.